இல்லாத ஒரு பொம்பளை வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போறாருன்னு கமிஷனருக்கு கடுதாசி போட்டுருவேன். அவங்க பையன் தப்பா ஒரு திருட்டு கேஸ்ல சிக்கிட்டான். பேசாம அவன் ஒரு நல்ல சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போனா என்ன? அப்படின்னா அந்த காஞ்சிபுரம் இன்ஸ்பெக்டர் இங்க வந்திருந்தாரு. ஐயா, என் பையனை பத்தி இனிமே வேற ஏதாவது அர்ஜென்ட்னா மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிங்க ஐயா. எனக்கு சோமுவோட மாமியார் வீடு தெரியும். சரி வாங்க சார். சுந்தரி, காஃபி கொண்டு வரேன் சார். நீ படுற கஷ்டத்தை எல்லாம் பார்க்கும்போது இனி எந்த முயற்சியும் வேணான்னு தான் தோணுது. இனி எதுவும் ட்ரை பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த தடவை கன்ஃபார்மா சக்சஸ் ஆகும். நீங்க சீக்கிரமே அப்பா ஆக போறீங்க. என்ன சிரிக்கிறீங்க? நீங்க வேணா பாருங்க நடக்குதா இல்லையான்னு. ஆமா ஜெயந்தி, எனக்கு கூட இந்த தடவை சரியா வரும்னு நம்பிக்கை இருக்கு. அப்போ உங்க அக்கா சொன்ன மாதிரி அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமா? ஏன் சிரிக்கிறீங்க? பின்ன நமக்கு குழந்தை இல்லாததுக்கான எல்லா காரணமும் தெரியும். அதை சரி பண்றதுக்கு ப்ராப்பரா என்ன பண்ணுமோ அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு மேலேயும் கோயில் குளம்னா எப்படி? அதுவும் நீ ஒரு டாக்டர், நீ ஏன் இப்படி கேட்டா சிரிக்காம என்ன பண்றது? இல்லங்க, உங்க அக்கா தான். இத பாரு ஜெயந்தி, அவளுக்கு என்ன வேலை? அந்த கோயிலுடைய பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி எப்ப பாரு அதையே சொல்லிக்கிட்டு இருப்பா. குழந்தை இல்லாதவங்களுக்கு மட்டுமா அந்த கோயிலை ரெக்கமெண்ட் பண்ற? அவளை பொறுத்த வரைக்கும் அந்த கோவில் கடவுள் நடத்துற மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். ரொம்ப ஓவரா நக்கல் பண்றீங்க. வரட்டும் சொல்றேன். ஐயோ, அதெல்லாம் பண்ணிடாதம்மா. அப்புறம் நான் இப்படி பேசுனதுக்கு ஏதாவது கோவில போய் பரிகாரம் பண்ண சொல்லுவா. அந்த பயம் இருக்கட்டும் சார். தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ் சுந்தரி. சுந்தரி, உன் பையனை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? கவலைப்படாதம்மா, வந்துருவான். அவனை தேட வேற ஏதாவது ஸ்டெப் எடுத்திருக்கீங்களா? தெரிஞ்ச போலீஸ்காரர் மூலமா சொல்லி வச்சிருந்தேன். அவருக்கு இன்னைக்கு தான் ஃபோன் பண்ணேன். இந்த பையன் ஃபோனை ஆன் கூட பண்ணலையா, அதான் எதுவும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னாரு. அப்போ ஒண்ணு பண்ணு, எதுக்கும் லோக்கல் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடு. அந்த சாரும் அதான் சொன்னாரு. சொல்லுங்க சார். ஓகே சார், இதோ இப்போ வந்துடுறேன். ஓகே ஜெயந்தி, நம்ம நரசிம்மன் தான் ஃபோன் பண்ணாரு. உடனே வர சொல்றாரு. சுந்தரி, நீ லோக்கல் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துரு, அதான் உனக்கு நல்லது. நீயே போயிடுவே இல்லை நான் கூட வரணுமா? இல்ல சார், நானே போய்க்கிறேன். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். வரமா? உனக்கு இருக்கிற டென்ஷன்ல நான் வேற சமையலை பண்ணு அதை பண்ணுன்னு கஷ்டப்படுத்துறேன் இல்ல சுந்தரி? என்னம்மா நீங்க இப்படி எல்லாம் பேசிக்கிட்டேன்? கிளினிக் வேலையை தவிர ஒரு நாளாவது வேற ஏதாவது வேலையை செய்ய சொல்லிருக்கீங்களா? உண்மையை சொல்லட்டுங்களா? நீங்க இந்த மாதிரி என்கிட்ட உரிமையா சுந்தரி இதை பண்ணி வையே அதை பண்ணி வைன்னு சொல்லுவீங்கன்னு தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அம்மா, டெஸ்ட் ஏதோ எடுக்க போனீங்களே, என்ன சொன்னாங்க? ரிசல்ட் வரணும், எப்படியும் 10 நாள் ஆகும். கவலைப்படாதீங்கம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். பார்க்கலாம். எனக்காக இல்லைனாலும் அவருக்காகவாவது எல்லாம் நல்ல விதமா நடக்கணும். குழந்தை இல்லைங்கிற வருத்தத்தை அவர் ஒரு நாளும் காட்டிக்கிட்டதே இல்லை. ஆனா எங்கேயாவது ஃபங்க்ஷன் அது இதுன்னு போகும்போது மற்றவங்க யதார்த்தமா அவர்கிட்ட உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கன்னு கேட்கும்போது அவர் முகத்துல ஒரு வேதனை வந்து போகும் பாரு, அப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சுந்தரி.
நீங்க வேணா பாருங்கம்மா, இந்த தடவை நிச்சயம் நல்ல தகவலா தான் வரும். சுந்தரி, நீ சமையலை முடிச்சுட்டு கதவை சாத்திட்டு போயிடு. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரிங்கம்மா. சுந்தரி, அப்புறம் லேட் பண்ணாம சார் சொன்ன மாதிரி இன்னைக்கே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடு. சரியா? சரிங்கம்மா. ம். சார் 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 இங்கே தான் நிறுத்துங்க. சார் இந்த வீடு தான் சார், வாங்க. ஹாய் மேடம். ஹலோ மேம். வாங்க சார். ஏமா உன் புருஷன் இருக்கானா? இருக்காரு சார், உள்ள வாங்க. என்னங்க? என்ன மதி? டேய், யாரா இவங்கலாம்? வாங்க சார், நானே உங்களை வந்து பார்க்கணும்னு நினைச்சேன். உட்காருங்க சார். அட பாவி, உன்னை எவ்வளவோ நம்பினேன், கடைசியில இப்படி கழுத்தை அறுத்துட்டியாடா. என்னாச்சு சார்? என்னாச்சா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என்னாச்சு நான் கேள்வி கேட்கிறேன். ஸ்டேஷனுக்கு நட. சார் என்ன எதுக்கு சார் ஸ்டேஷன் கூப்பிடுறீங்க? வாடா ஸ்டேஷனுக்கு. ஐயோ, சார், ஐயோ, இருங்க சார். ஏய், யார் சார், நீங்கலாம்? இருங்க விடுங்க சார். கையில. அதான் பேசிக்கிட்டு இருக்கோம்ல, ஏன் மேல கை வைக்கிறீங்க? சார் நான் என்ன தப்பு செஞ்சேன் அதை முதல்ல சொல்லுங்க என்ன சார். தப்பா? நீ செஞ்சது எல்லாமே தப்புதான். முதல்ல ஸ்டேஷனுக்கு வா. யோ, யார் நீங்கலாம்? நீங்க பாட்டுக்கு வந்தீங்க, என் புள்ள மேல கைய வைக்கிறீங்க. என்ன ஏதுன்னு முதல்ல காரணத்தை சொல்லுங்க. ஓஹோ, நீங்க தான் அந்த ஃப்ராடோட அம்மாவா? அம்மா, உங்க புள்ள பேங்க்ல கடன் வாங்கிட்டு கட்டாம ரொம்ப நாளா எங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். இவன் கொடுத்த போன் நம்பர், அட்ரஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே தப்பு. இவரோட சென்டருக்கு போனதுனால தான் இவனோட ஃப்ராடு தனம் எல்லாமே தெரிஞ்சது. கம்ப்யூட்டர் சென்டரோட ஓனரே நான் தான் பொய் சர்டிபிகேட் வேற. டேய் சோமு, என்னடா இதெல்லாம்? இவங்க சொல்றதெல்லாம் நிஜமாடா? சொல்லி தொலையேண்டா. அம்மா, நடந்தது என்னன்னு தெரியாம நீ வேற ஏமா? போதும்டா, போதும். இது வரைக்கும் தெரிஞ்சது எல்லாமே போதும். இதுக்கு மேலே நீ என்ன சொல்ல போற? இதெல்லாம் பாக்குறதுக்காக தான் நான் உயிரோட இருக்கேனா? அடியே மதி, பாத்தியாடி உன் புருஷன் செஞ்சு வச்சிருக்கிற காரியத்தை? அம்மா கொஞ்சம் பேசாம இருக்கியா? சார் இப்போ என்ன சார் வேணும் உங்களுக்கு? என்ன தூக்கி ஜெயில வைக்கணும் அவ்வளவுதானே? வாங்க 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 சார் போலாம். என்ன நக்கல் பண்றியா? பின்ன என்ன சார், என்ன ஜெயில போட்டா உங்க பணம் வந்துருமா? எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க, உங்க பணத்தை நானே செட்டில் பண்றேன். இல்ல என்ன ஜெயில தான் தூக்கி போடணும்னா தாராளமா தூக்கி போடுங்க, அது உங்க இஷ்டம். அப்புறம் கோர்ட்டு கேஸ்னு அலைய போறீங்க, உங்க பணமும் வர போறது இல்ல. எங்க அம்மா எமோஷனலா ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அதுக்கெல்லாம் நீங்க தான் பொறுப்பு. அப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. பாத்தீங்களா சார், இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் சட்டப்படி காசை வசூல் பண்ண முடியும்னா எப்படி? பேங்க்காரங்க ரவுடிங்ல வச்சு வசூல் பண்றாங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட வேற எப்படி சார் வசூல் பண்ண முடியும்? இங்க பாருப்பா, நீ வாங்கின பணம் வட்டி பணத்தோட சேர்ந்து 1.5 லட்சம் வருது. அத 3 மணி நேரத்துல செட்டில் பண்ற. அப்படி இல்ல, ரவுடிகளை விட நாங்க மோசமா வசூல் பண்ண வேண்டியது இருக்கும். உங்க அம்மா பொண்டாட்டி இவங்களுக்காக தான் அந்த 3 மணி நேரம் கெடு கூட. அம்மா, உங்க புள்ளை கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. ஓடிகிடி போக நினைச்சா விஷயம் விபரீதமா போயிடும். தெருமுனையிலேயே ஆளுங்களை நிக்க வச்சுட்டு தான் போறோம். ஏய், இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ், பாத்துக்க. வாங்கயா. டேய், நீ தான் சென்டர் ஓனரா? அட பாவி, நல்லா இருப்பியா நீ?
எப்படிலாம் நல்ல மாதிரி என்கிட்டயே நடிச்சிருக்கீங்க. ச்சே, நீலாம் ஒரு மனுஷன். ஹலோ, எங்கடா இருக்க? டேய், ஒரு மாசத்துல கொடுத்துரு நீ சொன்னதுனால தானே இவ்வளவு உனக்காக நான் செஞ்சேன். இப்ப என்ன மாட்டி விட்டுட்டியடா? இத பாரு, உன் காரணம்லாம் எனக்கு இப்ப வேண்டாம். உனக்கு பரிதாபப்பட்டது ஏன் தப்பு? டேய், எனக்கு எவ்வளவு அசிங்கமாயி போச்சு தெரியுமாடா? என்னோட அம்மாவும் ஒய்ஃபும் ஏதோ நான் தான் ஃப்ராடு தன பண்ற மாதிரி என்னையே சந்தேகப்படுறாங்கடா. பேங்க்காரங்க 3 மணி நேரம் எனக்கு எடு வச்சுட்டு போயிருக்காங்க. சரி, ஓகே, இன்னும் 3 நாள் அதுக்குள்ள கொடுத்துரு, இல்லனா என்ன காலி பண்ணிடுவாங்கடா. என்னது, 1 மாசமா? டேய் டேய், ஹலோ டேய். ஓஹோ, இதான் விஷயமா? அடுத்தவங்களுக்கு உதவி ரொம்ப தேவைதான்டா. இப்ப கழுத்துல கத்தி வச்சுட்டு போயிருக்கானே, என்ன பண்ண போற? ஊருக்கு உதவி போய் மாட்டிக்காதன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இதுல உனக்கு எதுக்குடா கல்யாணம் வேற? கூட ஒருத்தி இப்படி கூட்டிட்டு வந்து கஷ்டப்படுத்தவா? இன்னும் 1 மாசத்துல அவன் தரேன்னு சொல்லியிருக்காமா. ரொம்ப கடனாய் தற்கொலை செஞ்சுக்கிற அளவு போயிட்டாமா. அதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? அம்மா, அவனுக்கு அழகான பொண்டாட்டி, 2 குழந்தைங்கம்மா. எப்படிமா மனசு வரும்? இப்பவும் சொல்றமா, நான் செஞ்சதுல தப்பே இல்லம்மா. டேய், அடுத்தவன் தற்கொலை பண்ணிக்க போறான்னு உதவி பண்ண சரி, இப்ப உன்னை ஜெயில புடிச்சு போறதுக்காக வந்து நிக்கிறாங்களே, அதுக்கு என்ன பண்ண போற? அம்மா, அவன் மேல இன்னும் எனக்கு நம்பிக்கை இருக்குமா. எப்படியும் 1 மாசத்துல கண்டிப்பா பணத்தை திருப்பி கொடுத்துருவான். அது வர ஊர்ல இருக்கிற வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு. டேய், என்ன சொன்ன? வீட்டை அடமானம் வைக்கணுமா? அதெல்லாம் முடியாதுடா. எப்படியாவது உன் பிரச்சனையை நீயே பாத்துக்க. வீட்டு பத்திரம்லாம் என்னால தர முடியாது. ஓ, அப்ப மகனை விட உனக்கு அந்த வீடு தான் முக்கியமா போச்சுல்ல? சரி, பரவாயில்லம்மா, என்னை தூக்கி ஜெயில போடுவாங்க, போடட்டும். 5 வருஷமோ 6 வருஷமோ இருந்துட்டு போறேன். தச்சி, வாயை கழுவுடா. நீ பாட்டுக்கு ஜெயில அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க. ஏற்கனவே இந்த வீட்ல என் மேல யாருக்கும் மரியாதையே இல்ல. திடீர்னு இந்த வீட்டை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா நான் எங்க போவேன்? நானும் உன் தங்கச்சி உன் பொண்டாட்டி எல்லாம் எங்கடா போய் தங்குறது? அந்த வீட்டுக்கு தானே போகணும். அந்த வீட்டை கேட்டீங்கன்னா? சரிம்மா, நீயே இப்படி ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் நானே போய் போலீஸ்ல சரண்டர் ஆயிடுறேன். ஆமாண்டா, ஆமா. ஆம்பளைங்க நீங்க 1000 பண்ணுவீங்க, அதனால பாதிக்கப்படுறது பொம்பளைங்க நாங்க தானே. நான் கூட பரவாயில்ல, ஆனா சுந்தரி அம்மாவை நினைச்சாதான் எனக்கு தலையே சுத்துது. ஏற்கனவே பையன் பண்ண தப்புல நொந்து போயிருக்காங்க, இதுல மாப்பிள்ள நீ வேற. இதெல்லாம் சம்பந்தி அம்மாவுக்கு தெரிஞ்சா உசுர விட்டாலும் விட்டுருவாங்க. அத்தை, ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? ஒரு நிமிஷம். இந்தாங்க. ஏண்டி, உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? இப்ப எதுக்கு உன் நகையில எடுத்து அவங்கிட்ட குடுக்குற? இந்த கைசாட பையன் யாருக்கோ தூக்கி கொடுத்ததுக்கு நீ எதுக்கு நீ தண்டை அழுகுற? எனக்கு வேற வழி தெரியல அத்தை. இவரை போலீஸ் பிடிச்சிட்டு போறத பார்த்து என்னால சும்மா இருக்க முடியாது. அதான் 1 மாசத்துல கொடுக்கறதா அவர் ஃப்ரெண்டு சொல்லியிருக்காருல, அந்த பணம் வந்தப்புறம் மீட்டுக்கலாம். இங்க பாரு, நீ செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நாளைக்கு உங்க அம்மா வந்து நகையெல்லாம் எங்கன்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ? அம்மான்னு இல்ல, யார்கிட்டயும் இதை நான் சொல்ல போறதில்ல. நீங்களும் சொல்ல வேண்டாம். அப்படியே அம்மா கேட்டாலும் அதை நான் பாத்துக்கிறேன். மதி, முதல்ல இதை வச்சு உங்க கடனை அடைங்க. மதி, கண்டிப்பா இன்னும் 1 மாசத்துல இந்த நகையெல்லாம் நான் மீட்டு கொடுத்துட்றேன். என்ன பாத்தியம்மா, நீ என்ன கைவிட்டாலும் என் மதி என்னை கைவிட மாட்டா. அரஞ்சனா பாரு, இன்னும் என்ன தகுதி திட்டம் பண்ணி வச்சிருக்கியோ. இதுல சிரிப்பு வேற. அம்மா, நான் ஓம்புலம்மா, எதை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். கிழிச்ச ஏதோ ஒரு லூசு வந்து பொண்டாட்டியா வாசதுனால தப்பிச்ச. இல்லனா என்ன ஆயிருக்கும்? இங்க பாரு, இனிமே என்ன செஞ்சாலும் என்கிட்ட சொல்லிட்டு செய், புரியுதா?
வச்சிருக்க அறிவில் உனக்கு